இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் நம்ம தளபதி விஜய் அவர்கள் இன்னைக்கு நம்பர் 1 இடத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு முதல் காரணம் மூல காரணம் நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான். ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரொம்ப பிசி ஆடியன்ஸை கரெக்ட் பண்ணுறேன், அவங்களுக்காக படம் பண்ணுறேன்ட்டு ரொம்ப லோக்கலாகவே அடிச்சுட்டு இருப்பார். கட்சி எடுத்து நெத்தியில் கட்டுவார், அப்புறம் கழுத்தில் கட்டுவார், காலில் கட்டுவார், கையில் கட்டுவார், அப்படி இப்படின்னு ரொம்ப லோக்கலாக இருப்பார். அவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ந்து தோல்வி மேலே தோல்வி அடைஞ்சுது. ஆதி, அழகிய தமிழகன், குருவி, வில்லு, வேட்டைக்காரன், சுறா அப்படின்னு தோல்வி மேலே தோல்வி. காவலன் நடிச்சும் கூட பெருசாக கிளிக் ஆகலை. வேலாயுதமும் பெரிய அளவில் வெற்றி பெறலை. நண்பன் சங்கர் படம் கூட ஓகே லெவலில் போச்சு. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த விஜயை துப்பாக்கி அப்படிங்கிற ஒரே படத்தை மூலம் உச்சம் தொட வைத்தார் நம்ம முருகதாஸ் அவர்கள். அடுத்தது கத்தி, சர்கார்னு வேற லெவலில் சாதனை படங்களை பண்ணார். ஸோ இப்படி நம்ம தளபதி விஜய் தான் ஒரு மாத்தினார் அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய மாசுக்கெல்லாம் மாசான ஒரு ஹீரோவை மாற்றிருக்காரு. வேற யாரும் இல்லை, நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவருடைய முந்தைய படங்கள்லாம் கேப்டன் பிரபாகரன், புலன் விசாரணை, மாநகர காவல், வல்லரசு, வாஞ்சிநாதன், நரசிம்மன்னு எகிரி அடிப்பார். வேற லெவலில் பஞ்சு பேசுவார், தியேட்டரே அதிரும். ஸோ இப்படி பார்த்தா நம்ம விஜயகாந்தை ரமணா படத்தின் மூலம் அவ்வளவு சட்டிலாக காட்டி அவரை ஒட்டுமொத்தமாக மாற்றியிருந்தார் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அப்படிப்பட்ட பிளாக் பஸ்டர் படத்தோட 2ஆம் பாகம் வருமா அப்படின்னு ரசிகர்கள் இத்தாலாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் முருகதாஸ் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. அப்படிலாம் சொல்லாத முருகதாஸ் அவர்கள் இப்போ சமீபத்தில் ரமணா 2 கன்ஃபார்ம் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப ஓப்பனாகவே தெளிவாகவே சொல்லிட்டாரு. அப்போது ரமணா 2னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் மறைஞ்சிட்டாரு, அதாவது நிஜ வாழ்க்கையிலையும் மறந்துட்டாரு. ரமணா 2 எடுக்க முடியாதபடி ரமணா முதல் பாகத்தில் கிளைமேக்ஸ்லையும் அவர் மறைஞ்சிட்டாரு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவார், யாரை வச்சு எடுப்பார் அப்படிலாம் இருந்தால் இப்போ அவர் பண்ணுறது நம்ம கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் நடிகர் சண்முக பாண்டியனை வச்சு ரமணா 2 எடுக்கலாம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஏன்னா நம்ம சண்முக பாண்டியனோட படைத்தலைவர் ஆடியோ லான்ச்சுக்கு போனவர் கேப்டனின் அருமை பெருமைகளையும் அவருடைய நல்ல மனசையும் புகழ்ந்து பேசிய நம்ம முருகதாஸ் அவர்கள் சண்முக பாண்டியனிடம் சீக்கிரம் வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம் அப்படின்னு உத்தரவாதமும் உறுதிமொழியும் கொடுத்துட்டாரு. ஸோ இதை கேட்ட மேடையில் இருந்த எல்லாருமே ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாங்க. ரசிகர்களாக உற்சாகத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். நம்ம சண்முக பாண்டியர்கள் இன்னும் பல வெற்றி படங்களை கொடுத்த பிறகு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் ரமணா 2ல நடிப்பார். ஸோ ரமணா 2வை யாரெல்லாம் பெருசாக எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.